ஹலோ எவ்ரிவன். நம்ம ஸ்மார்ட் ஃபோன் தண்ணியில் விழுந்துச்சுன்னா நம்ம என்ன விஷயம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணி நம்ம ஸ்மார்ட் ஃபோனை வந்து காப்பாற்றலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ தண்ணியில் விழுந்துச்சுன்னா தண்ணியில் விழுந்த உடனே ஸ்மார்ட் ஃபோனை வந்து எவ்வளோ சீக்கிரம் தண்ணியிலேருந்து எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தண்ணியிலேருந்து எடுத்துடணும். தண்ணியிலேருந்து எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்க்கக்கூடாது, இல்லைனா நல்லா வேலை செய்தான்ட்டுலாம் உடனே செக் பண்ணக்கூடாது. ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆனில் இருந்ததுன்னா அதை உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஸ்விட்ச் ஆஃப் ஆகலை, அந்த ப்ராசஸ் ஆகலைன்னா உடனே ஃபோர்ஸ் ஷட் டவுனாக பண்ணி விட்டுருணும். இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குன்னா அதை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் ஆன் ஆகலை அப்படின்னா உடனே போயிட்டு சார்ஜரில் போய் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சார்ஜரில் கனெக்ட் பண்ணுறதை வந்து நம்ம முற்றிலுமாக தவிர்க்கணும். பிகாஸ் ஒன்ஸ் நம்ம சார்ஜரில் கனெக்ட் பண்ணிட்டோன்னே நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஆல்ரெடி வாட்டர் இருக்கிறதுனால அந்த போர்டில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி வந்து அந்த போர்டே வந்து ஃபுல்லாக எரிஞ்சிடும். ஸோ நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளால சரி பண்ணவே முடியாது. அதுக்கு சரி பண்ணுறதுக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷோரூமில் போய் கொடுத்தா நீங்கள் இப்போ 15,000க்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருக்கீங்கன்னா அது வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க எப்படியோ 14,000 அது கேட்பாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி தண்ணியில் விழுந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து சார்ஜரில் மட்டும் கனெக்ட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது பார்த்தீங்கன்னா, இது வந்து காமனாக நிறைய பேர் பண்ணுற விஷயம் தான். சப்போஸ் இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தண்ணியில் விழுந்துச்சுன்னா உடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஹீட் பண்ணுவாங்க, இல்லை ப்ளோயரை யூஸ் பண்ணி தண்ணியெல்லாம் வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம ப்ளோயரை யூஸ் பண்ணும்போது ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இப்போ தண்ணி இருக்குன்னா அது இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியை வந்து உள்ளே தான் தள்ளி விடும். அதே மாதிரி தான் ஹீட்டரும். ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நிறையா சென்சிட்டிவ் பார்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் லைட்டாக ஹீட் ஆனாலே வந்து ரிப்பேர் ஆகிற சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ளோயர் யூஸ் பண்ணுறது இல்லை ஸ்மார்ட் ஃபோனை ஹீட் பண்ணுறதை வந்து தவிர்க்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதாவது தண்ணியில் விழுந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஷோரூமில் போய் எடுத்துகிட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு கொடுப்பீங்க. சப்போஸ் அவங்க வந்து இல்லை இது தண்ணியில் விழுந்துச்சு அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னாலும் நீங்கள் வந்து சண்டை போடுவீங்க. இல்லை நான் இது தண்ணியிலே போடல, அதுவாக திடீர்னு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, நான் நைட் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், காலையில் திடீர்னு ஆன் ஆகலை, அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. பட் நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறதுல எந்த யூஸுமே இல்லை. ஷோரூமில் வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் தண்ணியில் விழுந்தது. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் LCI அதாவது லிக்விட் கான்டாக்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு ஒரு ஒயிட் கலர் ஸ்டிக்கர் ஒன்று எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டியிருப்பாங்க. அதாவது பேட்டரி கீழே, இல்லைனா சிம் ட்ரை கீழே, இல்லைனா உள்ள போர்டு பக்கத்தில், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்க சின்னதாக அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒன்ஸ் வாட்டரில் வந்து விழுந்த உடனே அந்த ஸ்டிக்கர் கலர் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிடும். ஸோ வந்து நம்ம சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு தண்ணியில் விழுந்த ஸ்மார்ட் ஃபோன்னு. ஸோ வந்து நம்ம எவ்வளோதான் சண்டை போட்டாலும் அதில் எந்த யூஸுமே இல்லை. ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வந்து நம்ம தண்ணியில் விழுந்த ஸ்மார்ட் ஃபோனை என்ன பண்ணி காப்பாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் தண்ணியில் விழுந்தோடனே அதை நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து என்னென்ன டிஸ்மேண்டில் பண்ண முடியுமோ அதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிடுங்க. லைக் சிம் கார்ட் ட்ரே, மெமரி கார்ட் ஸ்லாட் இருந்தால் மெமரி கார்ட் ஸ்லாட், அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரி ரிமூவ் பண்ண தெரியும்னா பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி என்னெல்லாம் உங்களால் ரிமூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நீங்கள் தனியாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிலிகான் ஜெல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம இப்போ ஏதாவது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்குறோம்னா அதில் வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன பேக்கெட்டில் வந்து டிரான்ஸ்பரண்ட் பால்ஸ் மாதிரி சின்னதாக நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சிலிகான் ஜெல்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அது வந்து லோக்கல் ஸ்டேஷனரி ஷாப்ஸில் இருக்கும், இல்லை ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். அதை வந்து ஒரு பவுலில் போட்டு அதில் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனை வந்து மேலே வச்சுட்டு அதை ஒரு 2 டேஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து எடுத்து நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு லக்கு இருந்தால் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக ஆன் ஆயிரும். பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிலிகான் ஜெல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்கலன்னா ஒன்றும் இல்லை, கிச்சன்லேருந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பவுலில் ரைஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு 72 ஹவர்ஸ்க்கு வந்து அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்து ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இல்லை சுத்தமாக சார்ஜ் இல்லைன்னா நீங்கள் சார்ஜரில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஆன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஆன் ஆகலைன்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு தான் கொண்டு போகணும். உங்கள் போர்டில் வந்து ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வெறும் டிஸ்பிளே மட்டும் போயிருந்ததுன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஆன் ஆகும்போது உங்களுக்கு LED இண்டிகேஷன் ஏதாவது வந்துச்சு ஆனால் டிஸ்பிளே தெரியலன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ப்ராப்ளமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அது லோக்கல் ஸ்டோர்லேயோ இல்லை ஷோரூமில் கொடுத்தோ நீங்கள் டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருந்தால் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பாஸ் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.